நம்ம மல்லிக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கத்தி தான். அந்த கத்தியில எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கொலையாளியே வந்து மல்லி தான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, போலீஸ்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி, இப்போ மல்லி தான் இந்த கொலைய பண்ணுது அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கு காரணம் இவங்க தான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அதாவது இப்போ அந்த கத்திய வச்சு தான் நம்ம மல்லிய அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ துடியா துடிச்சாங்க. ஆனா விஜய்லாம் மாஸ் காட்டுனதுனால உண்மையிலேயே வந்து இப்போ நம்ம மல்லிய வந்து ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ கடைசியில எல்லா விசாரணையும் போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் விஜய், மல்லி, அடுத்ததா இந்த லாயர் இவங்க எல்லாருமா சேர்ந்து இப்படி வந்து எவிடன்ஸோட வந்து மாஸ் என்ட்ரி கொடுப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது மல்லிக்கு ரொம்ப நாளா வந்து ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது என்ன குழப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து இந்த கத்தி, அதாவது இது நம்ம வீட்டில் இருந்த மாதிரியே தான் இருக்கு. ஆனால் அதே கத்தியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு உண்மையிலேயே இப்போ இந்த அதாவது சுடரை கொலை பண்ணுறதுக்காக நம்ம மல்லி வந்து ஒரு கத்தி, மொத்தம் 2 கத்தி வச்சுருக்காங்க. அதிலிருந்து ஒரு கத்தியை தான் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாங்க. ஆனால் இது வந்து 3ஆவதாக ஒரு கத்தி அந்த கடையிலிருந்து அந்த ஷாப்லேருந்து வாங்கப்பட்ட ஒன்று. அந்த ஒரு கத்தி தான் வந்து இப்போ யார் வாங்கினாங்க என்ன ஏது அப்படின்ற டீட்டெயில் மொத்தத்தையும் வந்து கண்டுபிடிச்சி, அதுவும் இல்லாமல் இப்போது அந்த சிசிடிவி கேமராலேருந்து வீடியோவும் எடுத்து அதையே வந்து இப்போது எவிடன்ஸாக வந்து காட்டுறாங்க. அதாவது மல்லி மேலே எந்த ஒரு தப்புமே கிடையாது. அன்னைக்கு அதே நாளில் அதே டைமில் இந்த ஒரு கத்தி வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதாவது மல்லி கொலை பண்ணல அப்படிங்கிறதுக்கான முழுக்க முழுக்க ஆதாரம் தான் இது. உண்மையிலேயே இந்த தீபிகா போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த ஒரு விஷயத்தை இந்த தீபிகா போலீஸ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம மல்லி கொலை பண்ணாங்களோ இல்லையோ, இந்த கொலையை பண்ணது மல்லி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி தீபிகா போலீஸ் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டோட இருந்தாங்க. ஆனால் அதே சமயத்தில் வந்து மல்லி வந்து என்ன நினச்சாங்க, அதாவது இந்த தீபிகா போலீஸ் வந்துட்டு இந்த மாதிரி என் தம்பியை வந்து கொலை பண்ணதும் அவள் தான், இப்போ ஒரு கொலையை பண்ணதும் அவள் தான், அவளுக்கு ஜெயில் தண்டனை கிடைக்காம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கங்கணம் கட்டிட்டு அலைஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அதே சமயத்தில் தீபிகா போலீஸ் வந்து ரொம்ப நல்லவங்களாக இருந்தவங்க கடைசியில் ஏன் இப்படி கெட்டவங்களாக மாற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சாலே உண்மையிலேயே ரொம்ப எல்லாருக்குமே பதட்டமாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது. ஏன்னா மல்லி எந்த ஒரு தப்புமே செய்யலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஆதாரங்களோட நிரூபித்ததுக்கப்புறமும் நம்ம மல்லியை தூக்கி ஜெயிலில் வைக்கிறதுக்காக இந்த தீபிகா போலீஸ் போராட போகிறாங்க. அதுதான் வந்து உண்மையிலேயே ரொம்ப 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 மோசமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லலாம். சரி, இப்போ என்ன தான் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து இந்த ராஜேஸ்வரி, அடுத்ததாக ரகு, இன்னும் வந்து நிறைய பேரை வந்து இந்த தீபிகா போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம மல்லியும் விஜயும், அதாவது இந்த லாயர்கிட்ட வந்து சொல்லி லாயரும் வந்து நேராக போய் அந்த ஷாப்பில் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கணும், ஏற்கனவே வந்து கேட்டாங்க நீங்கள் தான் கொடுக்கல அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி. ஆனால் அதே சமயத்தில் இவர் வக்கீல் அப்படிங்கிறதும் போலீஸோட உதவியாலையும் வந்து அந்த வீடியோவை பார்க்கறதுக்காக வந்து கேட்குறாங்க. கடைசியில் அந்த கடைக்காரனும் வந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த வீடியோவை ப்ளே பண்ணி காட்ட ஆரம்பிச்சுறாங்க. அதில் தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக இருக்குது. அதாவது கதிரேசன் வந்து இந்த கொலையை பண்ணாரா அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இங்கே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதிரேசன் இப்போ கத்தியை வாங்கிட்டு போகிற ஒரு சம்பவம் நடக்குது. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா கதிரேசன் இருந்துட்டு நான் கொலையே பண்ணல அப்படிங்கிற மாதிரி எல்லார்கிட்டையுமே சொல்கிறாரு. அடுத்ததாக தான் பொண்ணே வந்து கேட்டுமே கூட கதிரேசன் உண்மையாக சொல்லலை. அதுதான் வந்து இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம். ஏன்னா இந்த மாதிரி அந்த மல்லி இருந்துட்டு போகிற போக்கில் என் பேரை சொல்லிவிட்டு போயிடுறா, அதே மாதிரி அந்த சுடருக்கு ஃபோன் பண்ணது என்னமோ உண்மைதான், அதுவும் இல்லாமல் இந்த விஷயத்தை பற்றி நான் போலீஸ்கிட்ட சொன்னால் கடைசியில் என்ன தானே போட்டு பிராண்டுவாங்க, என்ன தானே போட்டு வந்து நோண்டுவாங்க இந்த போலீஸ்லாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ரொம்ப பயப்பட்டார். பட் இருந்தாலும் இப்போது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் உண்மையிலேயே யார் கொலைகாரன் அப்படின்றதையும் தாண்டி அந்த கத்தியை வாங்கிட்டு போனது இந்த கதிரேசன் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிய வருது. அதுவும் இல்லாமல் அந்த நாளில் அந்த டைமில் அந்த கத்தியை எதுக்காக வாங்கிட்டு போனோம், இப்போ அந்த கத்தி எங்கே அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டு இந்த கதிரேசனை இப்போ கொலையாக கொல்ல போகிறாங்க. உண்மையிலே கதிரேசன் இப்படி மாட்டிக்கிட்டு தவிப்பாரு அப்படின்னு கொஞ்சம் கூட வந்து யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இப்போ என்னதான் ஆச்சு கடைசியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவும் வந்து நம்ம இவங்களுக்கு வந்து கிடச்சிடுது. அதாவது லாயருக்கு அந்த வீடியோவில் அந்த கத்தி வாங்கக்கூடிய அந்த பர்சனை மட்டும் வந்து ரெக்கார்ட் பண்ணி அப்படியே வந்து விஜய்க்கும் மல்லிக்கும் அனுப்பி விடுறாங்க. இந்த மாதிரி இந்த வீடியோ நான் எடுத்துட்டேன், இந்த வீடியோவில் இருக்கிறவர் யாருன்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அனுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த வீடியோவை பார்த்து நம்ம விஜயும் மல்லியும் பயங்கர ஷாக் ஆனாங்க. ஏன்னா ஆரம்பத்திலேயே மல்லி இருந்துட்டு இந்த மாதிரி சுடர் வந்து அந்த கதிரேசன் வந்து ஃபோன் பண்ணி மிரட்டியிருக்காங்க, 50 லட்ச ரூபா கொடு அப்படின்ற மாதிரி மிரட்டியிருக்காங்க.
அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு காரணத்தினால வந்து அடுத்தடுத்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் தான் இது எல்லாமே நடந்துச்சு. ஆனால் அதே சமயத்தில் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் கதிரேசன் இருந்துக்கிட்டு இப்போ திருன்னு முழிக்க போகிறாரு. ஏன்னா இதை உண்மையிலேயே நம்ம விஜயா இருந்தாலும் சரி, அடுத்தபடியாக வந்து நம்ம மல்லியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஜஸ்ட்டு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்லாம் வச்சுருந்தாங்க, இவங்க தான் கொலை பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி தெரியாமல் வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது அதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடுச்சு. உண்மையிலேயே அந்த ஒரு விஷயத்தை வந்து யாராலையும் மாற்ற முடியாது. அடுத்ததாக அதை தான் நேராக கொண்டு வந்து இந்த தீபிகா போலீஸ்கிட்ட வந்து காட்டுறாங்க. இந்த மாதிரி வந்து இவ்வளோ நாள் எங்களை சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, ஆனால் நாங்கள் எதுவும் பண்ணல, உண்மையிலேயே இந்த கதிரேசனை வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து விசாரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான குற்றவாளி வந்து கிடைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லும்போது தீபிகா போலீஸ்க்கு சரியான ஷாக்கு. ஒரு பக்கம் வந்து அந்த வீடியோவில் கதிரேசன் உண்மையிலேயே அந்த கத்தியை மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணுறாரு, வேறு ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணி கத்தியை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் பிரச்சனை கிடையாது. அவர் போனதே அந்த கத்தியை மட்டுமே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. அதுவும் இல்லாமல் இந்த கத்திலேயே ஒரு சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. கடைசியில் வந்து இந்த வீடியோனால இந்த கதிரேசன் மாட்டிக்கிட்டாரு. கதிரேசனையும் வந்து இப்போ துவைச்சி தொங்க போட்டு இப்போ கடைசியில் எடுத்துகிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் காய போட போகிறாங்க. இந்த கதிரேசன் ஏற்கனவே உதறிக்கிட்டு இருந்தார், பதறிக்கிட்டு இருந்தார். இப்போ என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டாகவே இருக்குது. ஏன்னா கதிரேசன் இப்படி பண்ணுவார் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. கதிரேசனுக்கு இப்படி ஆப்பு நடக்கும், ஆப்பு வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ கடைசியில் வந்து கதிரேசனை தூக்கிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.